வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை முழுமையாக இல்லை என மனுதாரர் கூறியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை முழுமையாக இல்லை என்ற மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியை அசுத்தம் செய்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட கூறி தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது தபிக் ஆகியோர் கொண்ட அமர்வுல இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த வழக்கில் ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக, குற்றம் சாட்டப்பட்டவர்களை தங்களை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசினுடைய அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனுதாரர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது என்றும், அதில் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த சென்ற மனுதாரரை காவல்துறையினர் ஊருக்குள் அனுமதிக்கவில்லை என்றும், இருந்த போதிலும் ஊருக்குள் சென்று விசாரித்த போது குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி காவல்துறையினர் மிரட்டியதாகவும், அரசு வேலை தருவதாக ஆசை வார்த்தை கூறியதாகவும் கிராம மக்கள் தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. சொந்த சமுதாய மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் எப்படி அசுத்தம் செய்வார்கள் என்று கேள்வி எழுப்பிய மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் காவல்துறை விசாரணை முழுமையாக இல்லை என்றும், உச்சநீதிமன்ற உத்தரவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தாலும் கூட வழக்கு விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றலாம் என்றும் வாதத்தை முன்வைத்தார். காவல்துறை விசாரணை முழுமையாக இல்லை என்று கூறும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.